Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தி. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இதனைத் தொடர்ந்து அவர் சிறையிலிருந்து வெளியே வந்த பின்னர் அமைச்சராக பதவியேற்றார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய கோரி வித்யாகுமார் என்பவர் சென்னை உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். மனு நீதிபதி அபய் சோகா தலைமையிலான அமர்வில் தற்பொழுது விசாரணைக்கு வந்திருக்கிறது. அப்பொழுது நீதிபதிகளை பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் ஏற்கனவே வழங்கப்பட்ட அறிவுறுத்தல் என்ன ஆனது, அதாவது செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர விரும்புகிறாரா என கேட்டு தெரிவிக்கும்படி ஒரு அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கியிருந்தனர். இந்த நிலையில் அந்த அறிவுறுத்தல் என்ன ஆனது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். செந்தில் பாலாஜி தரப்பை பொறுத்தவரை இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அமைச்சராக ஜாமீன் கிடைத்ததும் அமைச்சராக பதவி ஏற்கக்கூடாது என குறிப்பிட்ட உத்தரவு இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதாவது இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என தெரிவித்திருந்தோம். அது என்ன ஆனது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த செந்தில் பாலாஜி தரப்பு இது தொடர்பாக விரிவான பதில் மனு தாக்கல் செய்வதற்கு அவகாசம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. இதற்கு நீதிபதிகளை பொறுத்தவரை அவகாசம் எதுவும் வழங்க முடியாது, தற்பொழுது நீங்கள் கூறியதை பதிவு செய்து கொள்கிறோம், இந்த விவகாரத்தில் அமைச்சராக தொடர விரும்புகிறாரா என்பதை கேட்டு தெரிவிக்கதான் கூறியிருந்தோம். ஆனால் அதனை செந்தில் பாலாஜி தரப்பு முறையாக பின்பற்றவில்லை எனவும் இதற்கு தங்களது கண்டனத்தை பதிவு செய்து கொள்வதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் கடந்த முறை நோட்டீஸ் எதுவும் பிறப்பிக்கவில்லை, அதனால் நீங்கள் இதனை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வீர்களா எனவும் இது சரியான நடைமுறை அல்ல, இவ்வாறு தொடர்ச்சியாக காலம் தாழ்த்துவது ஒருவரின் நிலைப்பாட்டையே காட்டுவதாகவும், எனவே இந்த விவகாரத்தில் கால அவகாசம் வழங்க முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். செந்தில் பாலாஜி தரப்பை பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் தாங்கள் எதுவும் காலம் தாழ்த்தவில்லை, கடந்த தரப்புக்கு 2 நாள் அவகாசம் வழங்கினால் இது தொடர்பாக விரிவான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வதாகவும் செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹித் ஆஜராகிய இந்த வாதத்தை ஆனது முன்வைத்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் தற்பொழுது நீதிபதிகள் உத்தரவு வாசித்து வருகிறார்கள். அந்த உத்தரவின் தற்பொழுதுதான் உத்தரவு முழுமையாக வாசிக்கப்பட்டு வருகிறது. அந்த உத்தரவை பொறுத்தவரை செந்தில் பாலாஜி தரப்பினுடைய இன்றைய இந்த வாதம் என்பது தங்களுக்கு மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக செந்தில் பாலாஜி தரப்பில் நீதிபதிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. என்றால் முறைப்படி நோட்டீஸ் எதுவும் வழங்கப்படாத நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பு இன்று மீண்டும் வந்து இந்த மாதிரி அவகாசம் வழங்க கோருவது என்பது தங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இது போன்ற ஒரு வாதத்தை அவர்கள் முன்வைக்க கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவை வாசித்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.